நண்பா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐஎஸ்எஃப் ஃபயர்மேன் ஃபிசிக்கல் வந்து 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இதோட ப்ராசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலு, அடுத்து டாக்குமெண்ட்டு, அடுத்து உங்களுக்கு எக்ஸாமு, அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு மெடிக்கல் சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் கிளியர் பண்ணணும், அடுத்து டாக்குமெண்ட் நீங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சு டாக்குமெண்ட் கிளியர் பண்ணணும், அதுக்கடுத்து எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அதுக்கடுத்து மெடிக்கல் செக்கப்பு, அடுத்து ஓவரால் கட் ஆஃப் மூலமாக உங்களை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து கம்மிங் 26 அதாவது டிசம்பர் 26 வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஃபிசிக்கல் டே வந்து ஒரு 20 டேஸாக நடக்குது. நம்ம சவுத் இந்தியா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸாக நடக்குது சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 26 ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி 4 வரை ஃபிசிக்கல் நடக்குது. உங்களுக்கு எப்போ ஃபிசிக்கல் அப்படின்னு உங்கள் அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அட்மிட் கார்டு நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டுமே அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி உங்களோட ஃபிசிக்கல் டேட்டுக்கு 1 வீக் முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் வரும், நீங்கள் அப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கும் ஒரு ஆட்டம் அட்மிட் கார்டு நமக்கு வந்துட்டா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சரிங்களா. ஃபிசிக்கல் வந்து 2 ரிலேட்டடாக நடக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு சரிங்களா. ஃபஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும், அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி, நம்ம டாக்குமெண்ட் இதுக்கு வந்து அப்புறம் வரலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் சரிங்களா. அட்மிட் கார்டு இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க சரிங்களா. ஒரு சிலர் அட்மிட் கார்டே எடுக்காமல் அவசரத்தில் அப்படி போயிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடி எல்லாருமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. எதுவுமே அசால்ட்டாக லாஸ்ட் நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதிங்க. டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்காக இருந்தால் கூட, ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் மறந்து வீட்டில் வச்சா கூட அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் ஆகலாம். அதனால் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக கூட ஏதாவது ரிசல்ட் கிடைக்கலாம். அதனால் எல்லாமே நீங்கள் ரெடியாக இருக்கணும் சரியா. ஃபஸ்ட்டு நம்ம போகலாம் சரிங்களா. அட்மிட் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டெலாம் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. மேக்ஸிமம் ரிப்போர்ட்டிங் டைமிங் வந்து என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, மார்னிங் 6 o'clock வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வச்சுருக்காங்க சரிங்களா. 6 o'clockனா நான் எப்போதும் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து எப்போதுமே அட்வான்ஸாக இருக்கணும். எதுலேயுமே நம்ம வந்து ஒரு நிமிஷம் லேட்டாக போகக்கூடாது, ஒரு செகண்ட் லேட்டாக போகக்கூடாது சரிங்களா. நீங்கள் ஃபிசிக்கலை வந்து எப்படி 24 நிமிஷம் உங்களுக்கு டைமிங் குவாலிஃபை வந்து 24 மினிட்ஸ் வச்சுருக்காங்களோ, ஒரு செகண்ட் போனால் உங்களை எப்படி குவாலிஃபை பண்ண மாட்டாங்களோ, உங்களை எப்படி செலக்ட் பண்ண மாட்டாங்களோ, அதே மாதிரி தான் டைமிங் வந்து கீப் அப் பண்ண பழகிக்கோங்க சரிங்களா. இப்போ 6 மணிக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் கிரவுண்டுக்கு வந்து உங்களை ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 5 o'clock 5:30லாம் நீங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போயிருங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து அட்மிட் கார்டை செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ, ஆதார் கார்டு ப்ரூஃப் ஏதாவது வச்சு அது நீங்கள் தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் உங்களை உள்ளே விடுவாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு சரிங்களா. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு சரிங்களா. ஹைட்டு வந்து நார்மலாக மென் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் சரிங்களா. அது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி படி சேஞ்ச் ஆகும். நார்மலாக ஹைட்டு வந்து 170 இருக்கணும் சரிங்களா. அதுக்கடுத்து ஜெஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ட்டு வந்து 80 சரிங்களா. 80 நார்மலாக 80 இருக்கணும். எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது 85 சரிங்களா. 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகணும் சரிங்களா. இதுவும் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சேஞ்ச் ஆகும். நார்மலாக 80 இருக்கணும் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு சரிங்களா. வெயிட்டு வந்து உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வெயிட் இருக்கணும் சரிங்களா. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. ஒரு 1 kg 2 kg முன்ன பண்ண இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சரிங்களா. அடுத்து வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னா என்னென்னு பார்க்கலாம் ஓகேவா. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் ஆனால் தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியும் சரிங்களா. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் சரிங்களா. 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 24 மினிட்ஸில் ஓடணும் சரிங்களா. 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் ஓடணும். அதுலேருந்து நீங்கள் 1 நிமிஷம் லேட்டாக வந்தாலும், 1 செகண்ட் லேட்டாக ஆனாலும் உங்களை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அதனால் இப்போவே நீங்கள் உங்களுக்கு டைமிங் வரல அப்படின்னா இப்போவுமே டைமிங் கொண்டு வரதுக்கான எல்லா ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ லாஸ்ட்டு 10 days தான் ப்ரோ இருக்குது, லாஸ்ட்டு 1 week தான் ப்ரோ இருக்குது, 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் கொண்டு வந்துடலாமா ப்ரோ, எனக்கு இப்போயுமே டைமிங் 27 மினிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். நம்மளால் முடியும் நினச்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும் சரிங்களா. ஃபிசிக்கல் வந்து எவ்வளோதான் நண்பா. அடுத்து ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சரிங்களா. டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க சரிங்களா. டாக்குமெண்ட் வந்து என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, அதாவது வந்து நீங்கள் வந்து சிஎஸ்எஃப் ஃபயர்மேனுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதோட எல்லா ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் சரிங்களா. ஜெராக்ஸ் வந்து 1 காப்பி 2 காப்பி இருந்தால் போதும். நீங்கள் 2 ஜெராக்ஸ் காப்பி 3 ஜெராக்ஸ் காப்பினாலும் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் லைட்டாக வேஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா.
10th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு, 12th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு, அதுக்கடுத்து ஓபிசி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு, அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு, அதுக்கடுத்து ஐடி ப்ரூஃபு உங்களோட ஆதார் ப்ரூஃபு, அதுக்கடுத்து 10th சர்டிஃபிகேட்லேயே உங்களோட ஃபோட்டோ உங்களோட ஏஜ் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் அதோட ஒரிஜினல் ஜெராக்ஸ்லாம் வச்சுக்கோங்க. பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சரிங்களா, ஒரு 4 ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க சரிங்களா. நண்பா இவ்வளோ தான் வந்து டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டில் வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்லேயும் உங்களோட நேம், அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நேமில் என்னோட நேம் வந்து ராதாகிருஷ்ணன் எம்னு ஒரு ஐடி ப்ரூஃபில் இருக்குது, இன்னொரு ப்ரூஃபில் வந்து எம் ராதாகிருஷ்ணன் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அஃபிடேவிட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா. எல்லாமே கரெக்டாக முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடி 1 டேஸ்க்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் நேரத்தில் இது ப்ராப்ளம் ஆகிட்டு இது ப்ராப்ளம் ஆகிட்டுன்னு ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா. அவ்வளோதான் நண்பா. ஃபிசிக்கல் எப்படி நடக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து டாக்குமெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து எக்ஸாம் சரிங்களா. 3வது ப்ராசஸ் வந்து எக்ஸாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா படிச்சு தான் இருப்பீங்க நம்புகிறேன். நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த 3லேயே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் நடக்கும் சரிங்களா. மெடிக்கல் எப்படி நடக்கும் நம்ம அடுத்த கம்மிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அதுக்கடுத்து ஓவரால் கட் ஆஃப் மூலமாக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே நண்பா, இதான் ப்ராசஸ்ஸு. வேறு என்ன டவுட்லாம் நீங்கள் கமெண்ட்டில் கீழே கேளுங்க. என்னால் முடிஞ்சாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து இப்போது நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் ரிலேட்டடாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து ரிலேட்டடாக நம்ம டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது. நீங்கள் அதில் இணையணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உள்ள ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்களும் சேர்ந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட் சரிங்களா, என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சேர்ந்து அதை பயணிச்சுக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.